ஒரு பக்கத்து சுருக்கு லிங்கத்து மேல இருக்கு, இன்னொரு பக்கத்து சுருக்கு என் கழுத்துல இருக்கு. இப்படியே நான் கயத்தை இழுப்பேன். ஒன்னும் நீ மனசு இறங்கி நிமிரணும், இல்ல சுருக்கு என் கழுத்தை நெரிச்சு நான் சாகணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் கயத்தை இழுக்க இழுக்க சுருக்கு இறுக ஆரம்பிச்சது. ஆனா அர்ச்சகர் விடுறதா இல்ல. கிட்டத்தட்ட மூச்சே நின்னு போற நிலைமை. அர்ச்சகர் தம் மேல வச்ச நம்பிக்கையை மெச்சி ஈஸ்வரன் மனசரங்கி நிமிர்ந்துட்டார். லிங்கமும் நேரம் ஆயிடுச்சு. அர்ச்சகர் தலையும் தப்பிச்சுது. இப்போ உன்னுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. சிதம்பரம், நீ தப்பு பண்ணல, ஆனா தண்டனை உனக்கு. தேவிக்காக நீ செய்யாத குத்தத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்? அவங்க குற்றச்சாட்டு உண்மையாயிடும். சரி, அப்படியே நீ செஞ்சாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பா தேவியை அவங்க ஏத்துப்பாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? தீர்க்கமா சொல்ல முடியாது. அதனால தயவு செஞ்சு சரண்டர் ஆற அந்த தப்ப பண்ணிடாத. பத்ரி, எனக்கு வேற வழி தெரியலடா. நீ சொன்ன கதையில இருக்கிற அர்ச்சகர் நிலைமையில தான் நான் இருக்கிறேன். உயிரை கொடுத்தாது என் பொண்ணை காப்பாத்தலாமான்னு முயற்சி பண்றேன். சிதம்பரம், இங்க நாம கவனிக்க வேண்டியது முக்கியமானது ஒண்ணு இருக்கு. அங்க அந்த அப்பாவி அர்ச்சகருக்கு முன்னாடி ஈசன் இருந்தான், அவர் தலை தப்பிச்சது. இங்க உனக்கு முன்னாடி ஈசன் இல்லடா, மனுஷங்க தான் இருக்காங்க. சிதம்பரம், ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்க. நம்ம தலைக்கு மேல இருக்கிற ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. 25 வருஷம் கழிச்சு அந்த ஈஸ்வரன் எதுக்காக மறுசோதனை பண்றான்னு தெரியல. அதான் ஏதோ காரணம் இருக்கு. அதனால அவசரப்பட்டு நீ தப்பு பண்ணிடாத. இந்தாங்க. என்னதுமா? நீர்மோர் கல் உப்பு போட்டு கலக்கியிருக்கேன். பகல் முழுக்க வெயிலே அலைஞ்சிட்டு இருக்கீங்க, உடம்பு சூடேறாம இருக்கும். இந்தாங்க குடிங்க. ஏண்டி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? டெய்லி மாத்திரை போட்டுக்கிறே இல்லையா? மாத்திரையா? இதை பாரு, மாத்திரை போடாம இருக்கவே கூடாது. டாக்டர் சொல்லித்தானே எழுதி கொடுத்தாரு. நான் என்னங்க பண்ணுவேன்? மாத்திரை தீர்ந்து போச்சு, போட்டுக்கல. 2 நாள் ஆச்சு. ஏண்டி அறிவு கட்டவில்லை, தீர்ந்து போச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ரொம்ப உடம்புக்கு முடியாம போச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்கு யாருக்கிட்ட காசு இருக்குது? அந்த காசு தானே பிரச்சனை. என்னடி சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். நான் வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மளிகை கடை பாக்கி அதிகமாயிடுச்சு. சமோசா போட்ட காசும் கலெக்ஷன் சரியா வரல. எனக்கு மருந்து வாங்குற மெடிக்கல்ஸில் கூட 160 ரூபாய் பாக்கின்னு புலம்புனீங்க. அப்புறம் மாத்திரை கேட்க எப்படிங்க மனசு வரும்? சரிடி, எங்கிட்ட கேட்க வேணாம், சரவணங்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. அவன் பாவங்க, ஆட்டோக்கு எஃப்சி கட்ட பணம் இல்லையேன்னு நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கோகிலா, பொண்டாட்டி சாப்பிட்டாளா, தூங்குனாளா, எழுந்தாளா, மாத்திரை போட்டுக்கிட்டாளான்னு யோசிக்கிற வயசு எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடைக்கடையா சமோசா போடுறதும் போட்ட காசை வசூல் பண்றது மட்டும்தான். உன்னை நீதாமா பாத்துக்கணும். பாரு, மளிகை கடை பாக்கி, ஆட்டோ எஃப்சி செலவு, இதெல்லாம் உடம்புக்கு வர வியாதிக்கு தெரியாது. வயசாச்சுன்னா அது பாட்டுக்கு வரும். கண்டுக்கலினா உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடும். ஒருவேளை நம்ம பட்டினி கிடந்தாலும் சரி, மருந்து மாத்திரை மட்டும் நிறுத்தவே கூடாது, புரியுதா? அந்த மருந்து சீட்டை கொண்டா. நான் இருக்கிற வரைக்குமாச்சு நீ இருக்கணும்மா. போ. சரவணா,
வாங்க சார், வாங்க. வாங்க. சரவண வீட்டில் இல்லையா? இல்லையே, இன்னைக்கு எஃப்சின்னு சொன்னா ஆர்டி ஆபீஸ்க்கு போறேன்னு காலையிலேயே எந்திரிச்சு பெரு வயித்தோட ஓடிட்டான். அப்படியா? நீங்க வாங்க. ம். வாங்க வாங்க, உட்காருங்க. கோகிலா, ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து மணிகண்டன் சார் வந்திருக்காரு. குடிக்க மோர் கொண்டாமா. இந்த வரேங்க. வாங்க. குழந்தம்மா, எங்க ஸ்டாண்டுக்கே செல்ல குழந்தம்மா. மகதி கையால ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிட்டா கூட எங்க வயரும் மனசும் அப்படியே நிறைஞ்சிருமா. அவ கையில சோத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சவாரி வந்தா கூட 10-20 எக்ஸ்ட்ரா கேட்கவே மனசு வராது. எங்க மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கும். மகதி போட்ட முன்னால 7500 ரூபா பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்குங்க. பணமா? சரவணன் ஏதாச்சும் கடனா கேட்டிருந்தானா? இல்ல, இது மகதியோட பணம். மகதியோட பணமா? ஸ்டாண்ட்ல நான் சீட்டு பிடிச்சேன். நம்ம மகதி நம்ம அப்பா எப்பவும் சைக்கிளையே அலைஞ்சு கஷ்டப்படுறாருன்னு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு மொப்பட் வாங்கி கொடுக்கலாமேன்னு நானும் ஒரு சீட்டு போடுறேன்னு சொன்னா. மாசம் 1000 ரூபான்னு 8 மாசம் மகதி என்கிட்ட பணம் கட்டுச்சு. இந்த விஷயம் நம்ம சரவணனுக்கு கூட தெரியாது. 2 நாளா சரவண ஸ்டாண்டு பக்கமே வரல. அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க கொடுத்து வைக்கல. இந்த பொண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா கடைசி காலத்துல உங்களை உட்கார வச்சு சோறு போட்டிருப்பா. நான் வரேங்க. சரவணன் வந்த ஸ்டாண்டுக்கு வர சொல்லுங்க. மகதி, என் செல்லமே, உன்னை காப்பாத்த வழி இல்லாம போச்சேம்மா.
மகதி என் பொண்ணு என் காலை அமுக்கி விடுவா, பாதத்தை பிடிச்சி விடுவா, விரல்ல சுடுக்கு எடுத்து விடுவா. தினம் என்னை அப்படித்தானே தூங்க வைப்பா. அப்பா தினமும் பகல் முழுக்க சைக்கிள் மிதிக்கிறாரு, கால் வலிக்குமே உளைச்சலா இருக்குமே நினைச்சு தானே இதெல்லாம் செஞ்சா. அப்ப நினைச்சிருப்பா அப்பா சைக்கிள் ஓட்டி கஷ்டப்படக்கூடாது, செகண்ட் ஹேண்ட்லயாவது ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைச்சிருப்பா. வாய் பேச முடியாத ஊமையாச்ச. பேச முடிஞ்சிருந்தா அப்பா நான் காசு சேர்த்து உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பா. சொல்லலையே, கடைசி வரைக்கும் அவ சொல்லலையே. மகதி, மகதிம்மா, இந்த வீட்டுல உன்னை புரிஞ்சுக்கிட்டது பாரதி மட்டும்தானம்மா. அவகிட்டயாவது சொன்னியாமா? நீ அவகிட்டயாவது சொன்னியாமா? உன்னை ஊமையா படிச்சு தொலைச்சிட்டா அந்த பாவி. உயிரோடவாவது விட்டு வச்சிருக்கலாமேம்மா. இறக்கவே இல்லையா அந்த கடவுளுக்கு? நான் இனிமே சாமியை கும்பிட மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன். மனசாட்சி இல்லாத பாவி அவன். இனிமே நான் சம்பாதிக்கிற காசுல 10 பைசா கூட நான் அவனுக்கு செலவு பண்ண மாட்டேன். இந்த வீட்டுல இனிமே அவனுக்கு விளக்கேற்ற கூடாது, ஒரு வத்தி கொடுத்த கூடாது. என் பொண்ணை பறிச்சுக்கிட்டு அவனுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சிதம்பரம், ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவையே நல்லவன் இல்ல மாயக்காரன். அவரால் தான் பாரத யுத்தமே வந்தது, அதனால தான் லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்கன்னு பேசுற ஆளுங்க இன்னமும் இந்த நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னடா? இத பாரு சிதம்பரம், ராஜேஸ்வரி அம்மா உன்னை கொலகாரன்னு சொல்லிட்டாங்க. நீ கொலகாரம் இல்லைன்னு பெத்த பசங்க கூட நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காதடா. ஈஸ்வரான்னு கவலையை அவன் மேல போட்டுடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த வர்ற யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுண்டா. ஆனா என் பொண்ணு இப்படி அழறத பார்த்து சகிச்சுட்டு என்னால் இருக்க முடியல. அழுதா எதுவும் திரும்பி வராதுன்னு தேவிக்கு நான் புரிய வைக்கிறேன், நீ கவலைப்படாத. என்னன்னு வாசனை பிடிக்கிறீங்களா? பின்ன யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னேங்கிற மாதிரி நீ கிச்சன்ல காஃபி கலக்கும் போதே அந்த வாசனை மூக்க தொலைக்குதே. சிதம்பரம், இது சிவகாமியினுடைய காஃபி டைம், அதனால முகத்தை பிரைட்டா சந்தோஷமா வச்சுக்கிட்டு காஃபியை ருசிச்சு குடி. ஆஹா சிவகாமி, இந்த வீட்டுல புயல் அடிச்சாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி, உன் கடமையை நீ கரெக்டா செஞ்சுக்கிட்டு வர. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உன் காஃபி டேஸ்ட், உன் கை மனம் மாறவே மாட்டேங்குது. உன் அளவு ஸ்டடி மைண்ட் எங்களுக்கு இருந்தா எந்த பிரச்சனையும் நாங்க சமாளிச்சிருவோம். என்ன நீங்க காஃபி போடுறதுக்கு எதுக்கு ஸ்டடி மைண்டு? சும்மா எப்பவும் போலதான் கலந்து எடுத்துட்டு வந்தேன். என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறா? இந்த காஃபினால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை நாள் நீடிச்சிருக்குன்னு நீ அவகிட்ட சொல்லலையா? பத்ரி, நான் இப்ப எதையும் ரசிக்கிற மூட்ல இல்லடா. இத பார் சிதம்பரம், நீ இப்படி இருந்தா தேவி அழுதுகிட்டே தான் இருப்பா. நீ தானடா அவளுக்கு தைரியம் சொல்லணும், நான் உன்னை வாழ வைக்கிறேங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். நீயே இப்படி இருந்தா எப்படிடா? சிவகாமி, இங்க வா. யாருக்கு டிஃபன்? நம்ம தேவிக்கு தான். சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. நான் தேவிக்கு டிஃபன் கொண்டு போய் கொடுக்கிறேன், நீ போ. இது நான் தான் கொடுக்கிறேன்னு சொல்றேனே, போ. சிதம்பரம், நான் தேவி கிட்ட பேசிட்டு வரேன்.
நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருடா. தேவி, தேவிம்மா, உனக்காக உன் சித்தி ரொம்ப ஸ்பெஷலா டிஃபன் பண்ணி கொடுத்துருக்கா. சாப்பிடு. தேவி, உன்னை நான் குழந்தையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. தேவி ஆம்பளையா பிறந்திருக்க வேண்டியவன்னு நானே எத்தனை பேர்கிட்ட பெருமையா சொல்லியிருக்கேன் தெரியுமா? அந்த தைரியம் எல்லாம் இப்ப எங்கம்மா போயிடுச்சு? போச்சு அங்கிள், எல்லாமே போச்சு. அப்ப நான் ஒரு பொண்ணாவே இல்லை. ஆனா கதிரை என் மனசுக்குள்ள வந்து எனக்குள்ள அன்பு, காதல், பாசம் எல்லாமே வர வச்சாரு. ஆனா இப்படி எல்லாத்தையும் கொடுத்தவர் என்னை தனியா தவிக்க வச்சுட்டு போயிட்டாரு. வராது, எதுவுமே திரும்ப வராது. அவ்வளவு, எல்லாமே முடிச்சு போச்சு. தப்புமா, ரொம்ப தப்பு. இவ்வளவு விரக்தியும் வேதனையும் உனக்குள்ள இருக்கவே கூடாது. நீ ஏதோ தனி மனுஷியா நட்டாத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறதா நினைக்கிற. அது இல்லம்மா. நாங்க எத்தனை பேர் உன் கூடவே இருக்கோம். உன்னை அப்படியே விட்டுடுவோமா? கதிரோட ஒன்னு சேர்த்து வாழ வைக்க முயற்சி பண்ண மாட்டோம். எதுவுமே நடக்கலையே அங்கிள். நடக்குமா, நிச்சயம் நடக்கும். தன்னுடைய அப்பாவை உங்க அப்பா தான் கொண்டாருன்னு கதிரும் அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சாதாரண பிரச்சனையா? இத பாரு, புருஷனை பிரிஞ்சிட்டோம் நீ நினைக்கிறத முதல்ல விடு. உன் நல்லதுக்காக, உன் குழந்தையோட நல்லதுக்காக தாய் வீட்டுக்கு வந்திருக்கோம் நினைச்சுக்க. நீ அழுது உனக்காக உங்க அப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணா, அண்ணி, தம்பி எல்லாரும் அழுது வீடே சூன்யமா இருக்குல்ல. இது மாறணும். மாறுமா? மனசுல வெளிச்சம் வந்தா தான் நம்பிக்கை வரும். அப்பதான் பிரச்சனையை சால்வ் பண்ணி ஜெயிக்க முடியும். தேவி, இப்போ நீ ஒரு உயிர் இல்லம்மா, உன்னோட சேர்ந்து இன்னொரு உயிரையும் சுமந்துகிட்டு இருக்க. உன்னோட பயம், பதட்டம், டென்ஷன் எல்லாமே ஒன்ன மாத்திரம் இல்ல, உன்னுடைய குழந்தையும் பாதிக்கும். உன் உணர்வுகளோட அதிர்வுகள் எல்லாம் உன்னோட குழந்தையினுடைய பிரெயின்ல பதியும். இத பத்தி நீ படிச்சதில்ல, கேள்விப்பட்டதில்ல? தேவி, இன்னொரு விஷயம், இப்ப நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் உதிரமா மாறி உன் குழந்தைக்கு போய் சேரும். நீ பட்னி கிடந்தா உன் குழந்தையையும் பட்னி போடுறேன்னு அர்த்தம். தேவி, நீ ஏமா அந்த பாவத்தை பண்ணணும்? நாளைக்கு உன் குழந்தை ஆரோக்கிய குறைவா பிறந்துட்டா நீ என்ன பண்ணுவ? தேவி, பிளீஸ், நீ உன்னையும் உன் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு இயல்பா இருமா. உன் வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிறோம். இது பார், இனிமே நீ அழவே கூடாது, கவலையே படக்கூடாது. வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். என்ன அங்கிள் சொல்ல வரீங்க? மொத்தத்துல என் கதிரை நான் மறந்துட்டு உணர்ச்சி இல்லாத மரக்கட்டையா இருக்கு சொல்றீங்களா? இல்லம்மா, உனக்கு வேதனை இருக்கும், டென்ஷன் இருக்கும், மனசு துடியா துடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமா? அதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? தேவி, சில வியாதிக்கு சித்த வைத்தியம் சரியா இருக்கும், சில வியாதிக்கு ஆயுர்வேத வைத்தியம் நல்லது,
சில வியாதிக்கு அலோபதி தான் கரெக்ட். எது நோயை தீர்க்கும்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி எது உன் பிரச்சனையை தீர்க்கணும்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். உன் பிரச்சனையை தீர்க்கிற சக்தி பாரதிக்கு தான் இருக்கு.